மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. இந்த 9 பாதத்திலையும் பிறந்தவங்க சிம்ம ராசி என்பவர்கள். அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய சனி இயல்பாக இருக்கும் பொழுது கெடுக்கிறார் சுபரோட வீட்டில் இருந்து பார்வைகள் மூலயமா. அப்படின்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி இருப்பின் மூலமாகவும் பார்வைகள் மூலமாகவும் கெடுக்க மாட்டார். அப்போ இந்த 135 நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிகாரம், ஆளுமை, தலைமை பண்போடு ஒரு சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அல்லது கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சொந்த தொழில் மூலமா மிகுதியான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி வக்ரமாக இருக்கிறார். அப்போ எதிர்பாராத பண வரவு கண்டிப்பாக வந்தே தீரும். ஏன்னா 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், அதற்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த இடத்துல தான் சனி உட்கார்ந்துருந்து கடந்த காலத்தில் செய்யக்கூடிய தொழில் மூலிமா மிகுதியான லாபம் கிடைக்காம பொருளாதார தடங்கள் ஏற்பட்டு கடன் சார்ந்த விஷயத்தில் சிக்க வச்சு நிறைய சிரமத்தை சிம்மராசி என்பவர்கள் பட்டிருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய இந்த 4.5 மாத காலத்திற்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவு, எதிர்பாராத பண வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கிறது. ஏற்கனவே கொடுத்தத்துல பணம் வராமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மிகுதியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 4.5 மாத காலம் இருக்க போகுது. மக நட்சத்திரம் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக திருமணத்திற்கான முன் முயற்சி எடுத்து தள்ளி போயிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சொத்து தகராறுக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா பெரியவங்களோட சம்மதத்தோட உட்கார்ந்து பேசி சுமூகமாக முடிச்சக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, பேங்க் சம்பந்தப்பட்ட தொழிலுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அரசு வேலை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால இந்த 4.5 மாத காலத்திற்கு எக்ஸாம் இது வந்து எழுதுனீங்கன்னா போட்டித் தேர்வில் வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா வேலை கிடைச்சி உள்ளே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால பெற்றவங்களுக்கு நற்பெயரை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. உங்கள் விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனை நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால சொந்த தொழில் தொடங்கலாம், கூட்டு தொழில் தொடங்கலாம், திருமணம் முடிக்கலாம், நல்ல காரியங்கள் செய்யலாம், வாகனங்கள் வாங்கலாம், பொன் பொருள் சேர்க்கை எடுத்து வைக்கலாம். இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. அதற்கடுத்தபடியாக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலத்தில் ஏமாற்றம், துரோகம், வலி வேதனை, கூட இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களால், பெண்களுக்கு ஆண்களால் அனுபவிச்சு, நண்பர்கள் பிரிஞ்சு போய் சங்கடத்தை அனுபவிச்சு நிறைய ஏமாற்றத்தை எதிர்கொண்டு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால இந்த 4.5 மாத காலத்திற்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும்.